யாரும் கவர்ச்சி வைக்காம அவங்க இஷ்டத்துக்கு கம்மாவை மட்டப்படுத்துறேன்னு சொல்லி பண்ணியிருக்காங்க. அங்கே திமுக புறமுருக்கு அந்த அங்கே ஒரு இடம் இருக்கு, அந்த இடத்துக்கு உண்டான பாதையும் போட்டுக்கிருக்காங்க. கேட்டால் கம்மா சரி பண்ணுறேன்றாங்க. அவ்வளோ அக்கறையாக வந்துருச்சு, அதிசயமாக இருக்கு. தெருவு பூரா குப்பை கிடக்கு, கூலம் கிடக்கு, அதுக்கு சாக்கடையை கட்டலை, அதுக்கு வழி இல்லை. அந்த கழிவு நீர் பூரா அந்த கம்மாவில் வந்து கலக்குது, அதுக்கு வழி இல்லை. ஏதோ ஐசிஎம்மாவே இந்த கரையை பூரா வந்து நல்லா உயரமாக இருந்த கரையை பூரா மட்டப்படுத்துறேன்னு சொல்லி இங்கே பாருங்க, கம்மாக்குள்ள மண்ணை எவ்வளோ தள்ளி வச்சிருக்காங்க. சொல்ல சொல்ல இங்கே பாருங்க எவ்வளோ தூரத்துக்கு வண்டி இறங்கி வேலை பார்க்குதுன்னு. அதிமுக ஆட்சியில் தூர் வரன கம்மா இந்த ஆட்சியில் ஆக்கிரமிப்பில் அது சிக்கி இப்போ மாட்ட போகுது. கேட்டால் பொதுப்பணித்துறை அதிகாரி என்ற பேரில் ஒருத்தர் வந்து நோட்டீஸ் கொடுத்துருக்கு. எல்லாம் இருக்காங்க பாவம், ஏழை வேலையெல்லாம் அங்கே நிற்கிறாங்க. இந்த வீடெல்லாம் இருக்கு பாருங்க, இந்த வீடெல்லாம் ஏழைகள் வந்து இருக்காங்க. அவங்களுக்கு மாற்று இடம் ஒதுக்காமல் இவங்களை அத்துமீறி இப்போ செயல்படுறாங்க. இதெல்லாம் அநியாயம். சொல்லுங்க. அள்ளிநகரம் மந்தைக்குளம் கம்மாயில் கடந்த அதிமுக ஆட்சியில் ஆழப்படுத்தி இந்த ஆகாய தாமரை அகற்றி சிறந்த முறையில் பராமரித்து வந்த அந்த கம்மா கரையை யாரோட தனிநபரோட பயன்பாட்டுக்காண்டி கரையை மட்டப்படுத்துகிற பேரில் மண் மேட்டை பூரா அங்கே கரைச்சி குளத்துக்குள்ளே விட்டுக்கிருக்காங்க. யாரோட நாலேஜும் இல்லை, எந்த ஃபண்டில் ஒதுக்குனாங்க தெரியல, எப்போ யார் கோரிக்கை வச்சதுன்னு தெரியல. விவசாய சங்கமோ பொதுமக்களை யாரும் கோரிக்கை வைக்கல, இவங்களா செய்கிறாங்க. கேட்டால் பொதுப்பணித்துறையிலேருந்து நடத்துறேன்றாங்க. அந்த இடம் வந்து ஒரு திமுக பொறுமருக்கு சொந்தமான இடம். அதுக்கு பாதை அமைக்கிறதுக்காண்டி அந்த பாருங்க அந்த கரையை பூரா சரி பண்ணியிருக்காங்க. அதாவது கம்மாவை ஆக்கிரமிச்சு வெளியல் பயணத்தில் இது ஒன்று. எடுக்கிறேன் கூட்டணி கட்சிக்கார எல்லாத்துக்கும் முட்டு கொடுக்குறீங்க, இதுக்கே முட்டு கொடுக்காதீங்க. இது 3 பதிவாக போட்டிருக்கேன். சம்பந்தமே இல்லாம மக்கள் கேட்காத செஞ்சு கொடுக்குறாங்க. இதுக்கு பாருங்க, இந்த சாக்கடையை ரெடி பண்ண சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 1000 தடவை சொல்லிட்டேன். ஆனால் அது இன்ன வரை குப்பையை மட்டும் அள்ளியிருக்காங்க. மற்றபடி இதுக்கு உண்டான ஒரு மாற்று தீர்வே அவங்க செஞ்சு தரல. ஆனால் சம்மந்தம் இல்லாமல் இந்த கம்மாக்கரையை எதுக்கு இப்போ நல்லா இருக்க கம்மாக்கரை எதுக்கு உடைக்கிறாங்கன்னு தெரியல. இதில் வீடு இல்லாதவங்கெல்லாம் வச்சுக்கிருக்காங்க, அவங்களுக்கு எந்த நோட்டீஸும் கொடுக்கல. ஏழைகளை பூரா பாட்டி வதைக்கிறாங்க.